ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாடா இண்டிகா. அதில் ஹெட்லைட் ஏறல, அதை தான் பார்க்க போகிறோம். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஹெட்லைட்டு லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே ஏறலன்றது தான். அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கவும். ஹெட்லைட்டுக்கான ஃபியூஸு ரிலே லொக்கேஷன் பார்த்துக்கலாம். அதே போல் ஃபியூஸு ரிலேவும் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட்லைட் ஹை பீம் லோ பீமுக்கு 15 ஆம்ஸ் ஃபியூஸு. இது ஹெட்லைட் ரிலே, லோ பீமுக்கு ஹை பீமுக்கு ரிலே. ஹெட்லைட்டுக்கு 3 ரிலே இருக்குது. அந்த 3 ரிலேவும் என்னென்ன ரிலேன்னு பார்த்துடலாம். இது ஹெட்லைட் ஆன் ரிலே, இது ஹெட்லைட் ஐபீம் ரிலே, இது ஹெட்லைட் லோ பீம் ரிலே. இது 15 ஆம்ஸ் ஃபியூஸு ஹெட்லைட் ஐபீமுக்கு லோ பீம் இது. ஃபியூஸு ரிலேவும் செக் பண்ணிட்டேங்க. ரிலே ஃபியூஸ் எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணால் பார்க்கிங் லைட் மட்டும் எரியும், மற்ற எந்த லைட்டும் எரியலை. பாஸ் லைட் போடும்போது பாஸ் லைட் மட்டும் எரியுது. ஐபீம் லோ பீம் எந்த லைட்டும் எரியல. பாஸ் லைட் போடும்போது பாஸ் லைட் மட்டும் எரியுது. ஸ்டேரிங்க்கு மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது காம்பினேஷன் சுவிட்சிலேருந்து வர ஒயர் வந்து சால்ட்ரிங் விட்டு கட் ஆகிருக்குது. நம்ம ஒயர் டச் பண்ணிக்கின்னு ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் ஆன் ஆகுது. ஐபிஎம் லைட் போட்டு ஆன் பண்ண டச் பண்ணுறேன், ஒயர் டச் பண்ணுறேன், ஐபிஎம்மோட லைட் எரியுது. காம்பினேஷன் சுவிட்சோட ஒயரிங்கை நாமளே சால்டரிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் ஐபிஎம் லோ பீம் ரெண்டுமே எரியுது. காம்பினேஷன் சுவிட்சில் ஒயர் கட் ஆகிருக்கிறதுனால ஹெட்லைட் எரியல. கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.